ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறை உணர்வனுக்கே. நம்ம தினமும் ஒரு படிப்பினை தரக்கூடிய நிகழ்வை பார்த்து வரோம். அதில் இன்னைக்கு பார்த்திங்கன்னா இளம் வயதிலேயே பள்ளிகளில் பாங்கு சொல்லக்கூடிய ஒரு குழந்தையை பற்றியும், இன்னும் பார்த்திங்கன்னா அவங்க இப்போது குர்ஆன் மனப்பாடம் செய்த ஹஃபீஸாக இருக்கிறாங்க. அவர்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் பிறந்த போதிலிருந்தே நிறைய அதிசயத்தை காட்டியிருக்கான். அந்த நிகழ்வை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். கனடாவை சேர்ந்த ஒரு தம்பதி, அவர்கள் பார்த்திங்கன்னா வேலைக்காக கனடாவில் செட்டில் ஆகிருக்காங்க. அவர்கள் திருமணமாகி ஒரு வருடமாக காத்திருக்காங்க. அவர்களுக்கு குழந்தை பாக்கியமே கிடைக்கல. ஒரு வருஷம் ஆனதுக்கு பிறகு சரி இனி நம்ம ட்ரீட்மெண்ட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் நாடி போகிறாங்க. அப்போயும் பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டு சொல்லிடுறாங்க, இல்லை உங்களுக்கு தானாகவே கர்ப்பம் தெரிக்கக்கூடிய அளவுக்கு உடம்பு இல்லை, அதனால நீங்கள் IVF முறையை யூஸ் பண்ணுங்கள், அது மூலமாக தான் உங்களுக்கு என்னாகும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஆனால் வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, காசு சேர்த்து வச்சுட்டு IVF முறைக்கு போகிறாங்க. அப்போ போகிறாங்க, செய்கிறாங்க. அந்த ப்ராசஸ் ஃபெயிலியர் ஆகுது. ஃபெயிலியர் ஆனவங்க ரொம்ப மனசு உடஞ்சிடறாங்க. நமக்கு என்ன குழந்தைக்காக காத்திருக்கோம், இப்போ ட்ரீட்மெண்ட் எடுத்தாலுமே இதுவும் ஃபெயிலியர் ஆகுதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆனால் டாக்டர் சொல்கிறாங்க, இல்லை இந்த மாதிரி சிலருக்கு ஃபெயிலியர் ஆகும், ஆனால் செகண்ட் டைம் பாருங்கள் அது உங்களுக்கு கரெக்டாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை நம்பிட்டு இவங்களும் என்ன பண்ணுறாங்க, சரி முதல் தடவை ஃபெயிலியர் ஆனாலும் ஒரு டைம் விடலான்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு கேப் விட்டுட்டு என்ன பண்ணுறாங்க, செகண்ட் டைமும் ப்ரொசீஜருக்கு போகிறாங்க. போனால் ரெண்டாவது தடவையும் அவங்களுக்கு ஃபெயிலியர் ஆயிடுது. அந்த இடத்துல அவங்க மனசே விட்டுறாங்க. ஆனால் டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை மூணாவது தடவை கூட வருங்கிறாங்க. ஆனால் இவங்களுக்கு இந்த தடவை நம்பிக்கை போச்சு. ஏன்னா ஒரு தடவை ஓகே, ரெண்டாவது தடவையும் போனதுக்கப்புறம் இவங்களுக்கு மனசு உடஞ்சி போயிட்டு அந்த ஒய்ஃப் சொல்லிட்டாங்க, இல்லை நான் இனிமேல் ட்ரீட்மெண்ட்டுக்கெலாம் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, அவங்க கணவர்கிட்ட ஸ்ட்ரிக்டாகவே சொல்லிட்டு, அல்லாஹ் நமக்கு நாடுவான், நம்ம என்ன பண்ணலாம், அமல்கள் செய்வோம், அது மூலமாக அல்லாஹ் நமக்கு கொடுப்பான். அதனால என்ன பண்ணுறாங்க, அதிகமாக நோன்பு வைக்கிறாங்க. இன்னும் பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு சதக்கா செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அதுலேயும் அந்த வருஷம் அந்த ரமலான் நோம்பில் என்ன பண்ணுறாங்க, நிறைய பேர்த்துக்கு இஃப்தார் விருந்துகளெல்லாம் கொடுக்குறாங்க. அப்போ இஃப்தார் விருந்து கொடுக்கும்போது கூட சொல்கிறாங்க, எனக்கு இப்போ குழந்தைக்காக நாங்கள் காத்திருக்கோம், இப்போ 2.5 வருஷத்தை தாண்டிடுச்சு, நீங்கள் துவா செய்யுங்கன்னு சொல்லி தான் சொல்கிறாங்க. நிறைய பேர் நோன்பு வச்சவங்க என்ன பண்ணுறாங்க, நோன்பை திறந்துட்டு துவாலாம் செஞ்சுட்டு போகிறாங்க அவங்களுக்காக. ஆனால் அவங்களுக்கு அப்போ தெரியாது, இன்னும் ஒரு சில தினங்களில் அல்லாஹும் அந்த அதிசயத்தை கொடுக்க போகிறான்ட்டு. 2 நாளில் பார்த்தா அவங்களுக்கு என்ன இருக்குது, ரொம்ப காய்ச்சல் அடிச்சிருக்கு, ரொம்ப டல்லாக இருக்காங்க, அவங்களால வேலையே செய்ய முடியல, காய்ச்சல் அடிக்குது, டயர்டாக இருக்காங்க, படுத்துக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க கணவர் என்ன பண்ணுறாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. நார்மலாக தான் ஃபீவருக்காக போகிறாங்க. ஆனால் அங்கே போய் பார்த்தா அவங்க விசாரிச்சுட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்ததில் இவங்களுக்கு பார்த்தா கன்சீவ் ஆகிருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. அதை சொல்லும் போது இவங்களால நம்பவே முடியல. அல்லாஹ் கொடுத்துருக்கான், அது அவங்களுக்கு ஒரு பெரும் சந்தோஷம். அதே சமயத்தில் டாக்டர் நிறைய பார்த்திங்கன்னா இதுல எல்லாம் என்னென்ன சிக்கல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும், ஆனால் ஜாக்கிரதையாக இருங்க, அப்படி இல்லாட்டினா அபோட் ஆகக்கூட சான்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. இவங்களும் இத்தனை நாள் காத்திருந்தனால அந்த குழந்தைய என்ன பண்ணல, சிரமமாக நினைக்காம அவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்களும் என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு மாதமும் கடந்து வராங்க. ஒவ்வொரு தடவை ஸ்கேனுக்கு போகும்போது, டெஸ்ட்டுக்கு போகும்போது ஏதாவது ஒரு பிரச்சனை சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. இப்படியே தான் போயிட்டுருக்கு. கடைசியாக பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வலி வருது. வலி வந்ததுக்கு பிறகு ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. ஹாஸ்பிட்டல் போனால் C-செக்ஷன் போட்டு தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதே மாதிரி கையெழுத்துலாம் போட்டு கொடுத்ததுக்கு பிறகு குழந்தையும் பிறக்குது. அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு இத்தனை வருஷம் காத்திருந்ததுக்கான ஒரு பிரயோஜனமாகவே தெரியுது. நம்ம செஞ்ச அமல்களுக்கான பலன் தான் சொல்லி என்ன பண்ணுறாங்க, அந்த பெண்மணி நம்புகிறாங்க. இப்போ அவங்க குழந்தை பிறந்த ஹாஸ்பிட்டலில் இருந்துட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் தான் அந்த நிகழ்வு நடக்குது. அங்கே பார்த்திங்கன்னா ஒரு 5 நாள் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் சொல்லிடுறாங்க. அது ஒரு கிறிஸ்டின் ஹாஸ்பிட்டலாக இருந்துட்டு இருக்குது. இவங்களும் 2 பேர் தான் அந்த கனடாவில் தங்கிட்டு இருக்கிறனால வேறு யாரும் துணைக்கல. இவர் தான் பார்த்துட்டு இருக்காரு. அப்போ என்ன பண்ணுறாரு, சாப்பாடு வாங்குறதுக்கு கீழே கேண்டீனுக்கு போகிறாரு. அந்த பெண்மணிக்கு பார்த்திங்கன்னா அவங்க பாத்ரூம் போகணும்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போகிறாங்க. சரி அவர் இல்லாட்டினா என்ன, குழந்தை தான் பெசாமல் படுத்திருக்கேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, பெசாமல் தானே படுத்திருக்கு, பிறந்த குழந்தை தானே, இதை என்ன பண்ண போகுதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அப்படியே மலமாக எந்திரிச்சு ரூம்குள்ளேயே தான் இருக்குது பாத்ரூம்குள்ளே போகிறாங்க. ஆனால் பாத்ரூம்குள்ளே போனதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு சத்தம் கேட்குது, பாங்கு சொல்கிற மாதிரி சத்தம் கேட்குது. அவங்களுக்கே ஆச்சரியம், யாருமே இல்லையே ரூமில், ஏன்னா யாருமே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, அதுவும் பாங்கு சொல்கிறதுக்குலாம் வாய்ப்பு இல்லை, என்ன பாங்கு சொல்கிற சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு அவங்க பாத்ரூம்குள்ளே கேட்டுட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களால சடனாக எந்திரிச்சுலாம் வர முடியாது, அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறதுனால. அந்த சமயத்தில் வெளியே பார்த்தா நர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, உட்காந்து ஏதோ எழுதிட்டு இருந்திருக்காங்க அவங்களுடைய வேலைக்காக. அந்த ரூமுக்கு வெளியே இருக்கக்கூடிய சேரில் அவங்களுக்கும் ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. அவங்க உட்காந்து கவனிச்சு பார்க்குறாங்க. ரூமுக்கு வெளியே தான் உட்காந்துருக்காங்க, கவனிச்சு பார்க்குறாங்க. கவனிச்சு பார்த்துட்டு சரி உள்ளே போகலான்னு சொல்லிட்டு கதவை திறந்து உள்ளே போகிறாங்க. ஃபஸ்ட்டு போகிறதே நர்ஸ் தான். உள்ளே போனால் யாருமே இல்லை, குழந்தை மட்டும் படுத்துருக்குது, முழிச்சிருக்கு. ஆனால் பார்த்தா உள்ளே போனோன்னு வாய்ஸ் நின்றுச்சு. அவங்க சுற்றி பார்க்குறாங்க, யாருமே இல்லையே, எங்கேயா இருக்கும், ஒருவேளை ஃபோன்லேருந்து வந்த சத்தமானு சொல்லிட்டு அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. உடனே என்ன பண்ணுறாங்க, இந்த பெண்மணி பாத்ரூம்லேருந்து வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்துன்னு பார்த்தோன்னா நர்ஸ் தான் இருக்காங்க.
நீங்களா பாங்கு சொன்னீங்கன்னு சொல்லிட்டு அவங்கள பார்த்து கேட்குறாங்க. இவங்களுக்கு பாங்குனா என்னன்னு புரியல. அவங்க சொல்கிறாங்க, நான் வரும்போது ஏதோ ஒரு சத்தம் கேட்டுச்சுன்னு தான் வந்தேன், ஆனால் எதுவும் யாருமே இல்லைங்கிறாங்க. அவங்களும் திருப்பி என்ன சொல்கிறாங்க, எனக்கும் சத்தம் கேட்டுச்சுங்கிறாங்க, ஒருவேளை அவங்க ஃபோனான்னு பாருங்க அப்படின்னு சொல்லும்போது நர்ஸு சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க பெண்மணி, இல்லை என் ஃபோன்லேயும் இந்த சத்தம் வராதுன்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து பார்க்குறாங்க. ஃபோன்லேயும் எதுவுமே இல்லை. இது பார்த்தா ஒரு புரியாத ஒரு புதிராகவே இருக்குது. அதுக்கப்புறம் அந்த நர்ஸ் அதை அப்படியே அசால்ட்டாக விட்டுட்டு ஏதோ ஒன்று கேட்டுச்சுன்னு தான் வந்தேன், ஒருவேளை வெளியே எங்கேயாவது கேட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நர்ஸ் போயிடுறாங்க. ஆனால் இவங்களுக்கு என்ன தோணுது, நல்லாவே தெரியுது, பாங்கு சொல்கிறாங்க, அதுவும் இந்த இடத்துல நமக்கு பாத்ரூம்லேயே கேட்டுச்சு அப்படிங்கும்போது அந்த பொண்ணுக்கு மனசில் ஏதோ ஒன்று தோணுது, நம்ம குழந்தை தானா இருக்குமோ, இது அல்லாஹ்வுடைய நாட்டமோன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மனசுக்குள்ளே தோணுது. அதுக்கப்புறம் அவங்க கணவர்கிட்ட சொல்கிறாங்க. அவங்க கணவர் அப்படிலாம் இருக்காதுன்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் இவங்களும் வேற யார்ட்டையும் சொல்கிறதுக்கு இல்லை, இதை யாரும் சொன்னால் கூட நம்ப மாட்டாங்கன்னு விட்டுறாங்க. அப்புறம் அந்த குழந்தைய பார்த்தீங்கன்னா நார்மலாக வளர்த்துறாங்க. வளர்த்தும் போதே பார்த்தா அதாவது அந்தந்த வயசில் கரெக்டாக செஞ்சது, நல்லா பேசுது, நல்லா நடக்குது, ஒரு குறையும் இல்லை. இவங்க நல்ல தொழுகையாளியாக இருப்பாங்க. அதனால் என்ன பண்ணுது, குழந்தைக்கு தூங்குறதுக்கு கூட பார்த்தீங்கன்னா திக்ரு போட்டு விட்றது, கிராத் போட்டு விட்றது, வேலை செய்யும் போதெல்லாம் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால பேச்சு வந்த உடனே பார்த்தீங்கன்னா நல்ல திக்ருகள்லாம் சொல்லுது, அல்லாஹுங்குது, அல்லாஹ் அக்பருங்குது, பாங்கும் சொல்ல ஆரம்பிச்சிருக்குது. அதே போல் குரானுடைய சூறாக்கள்லாம் சின்ன சின்ன சூறாக்கள் கூட அழகழகாக ஓத ஆரம்பிச்சிருக்குது. இந்த பெண்மணியும் பக்கத்தால் இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஓதி காத்துன்னு சொல்லும் போதெல்லாம் அந்த குழந்தை ஓதி காட்டுது. அந்த விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த தெருவுலேயே ரொம்ப வைரலாகவே போயிட்டுருக்கு. அந்த கணவர் என்ன பண்ணுறாரு, குழந்தையை தூக்கிட்டு பள்ளிவாசலுக்கு தொழுவ போகிறாங்க. அந்த பையனுக்கே ஒரு 3 வயசுக்கு உள்ளதாக இருக்கும். அப்போ கூட்டிகிட்டு போகும்போது அங்கே தொழுகிறாங்க. அந்த பையனும் தொழுகிறதெல்லாம் பார்த்துட்டு எல்லாருக்கும் ஆச்சரியமாக இருக்குது, எப்படி குழந்தைய குறும் பண்ணாமல் இப்படி அழகாக தொழுதுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு. அப்போ இவர் சொல்கிறாரு, இல்லை இவன் பாங்கு சொல்லுவான், இவன் சூறா ஓதுவான்னு சொல்லிட்டு இதை ஓதி காட்டு அதை ஓதி காட்டுங்கும்போது அதோடைய குழந்தை வயசில் அது ஓதி காட்டுது. அது மற்றவங்களுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, ஷாக்காக இருக்குது. அதுக்கப்புறம் மதரசாவும் விடுறாங்க. அங்கே இருக்கக்கூடிய ஆலிம் சொல்கிறாங்க, இந்த பையன் அழகா பாங் சொல்கிறான், இவனை பாங் சொல்ல வைக்கலான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா பள்ளிவாசலில் பாங் சொல்ல வச்சுருக்காங்க. அதுக்கு பிறகு இப்போ அந்த பையன் ஸ்கூலுக்கு போனாலும் அவன் எப்போல்லாம் வீட்டில் இருக்கானோ அந்த நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய பக்கத்தால் இருக்கக்கூடிய பள்ளியில் அந்த பையன் தான் பாங் சொல்கிறான். இப்போ குரான் மனப்பாடம் பண்ணுறதுக்காக அந்த பள்ளியிலேயே பயிற்சி பெற்றுட்டு இருக்கான். அதுக்கு பிறகு தான் அந்த பெண்மணி சொல்கிறாங்க, இப்படி ஒரு நிகழ்வு அவங்க குழந்தையா இருக்கும்போது நடந்துச்சு. அப்போ நான் யார்ட்டையாவது சொல்லியிருந்தா நம்பி இருக்க மாட்டாங்கன்னு நான் சொல்லலை. ஆனால் இப்போ இவன் இவ்வளோ இளம் வயதில் எல்லாமே செய்யும் போது பார்த்தா அல்லாஹ் பார்த்தா பிறந்த போதே அந்த ஒரு அதிசயத்தை தான் எங்களுக்கு காமிச்சிருக்கான். நாங்கள் யாரும் கண்ணால் பார்க்கல, இருந்தாலும் அந்த சத்தம் கேட்டதே எனக்கு அப்படி தான் தோணுதுன்னு சொல்லிட்டு அந்த பெண்மணி சொல்கிறாங்க. இப்போ அந்த பெண்மணி அதுக்கு பிறகு சொல்கிறனால என்ன ஆயிருக்குன்னா, அதை அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் நம்ப ஆரம்பிச்சிருக்காங்க. சில விஷயம்லாம் அவங்கவுங்க வாழ்க்கையில் நடக்கும்போது தான் அதை அவங்கவுங்களால நம்ப முடியும். சில விஷயம் நம்மளால் பார்க்காம நம்ப முடியாது, அதுக்குன்னு ஆதாரம் இருக்காது. ஆனால் சம்மந்தப்பட்டவங்களுக்கு மனசில் அப்படி தோணுதுன்னா அவங்களுக்கும் அல்லாஹ்வுக்குமான உறவாக இருக்கும். அவங்க அந்த விஷயத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் எது எப்படி இருந்தாலும் இளம் வயதிலே அந்த பையன் இந்த மாதிரி இருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு ஆச்சரியமான விஷயம்தான். சில நேரங்களில் அல்லாஹ் நமக்கு நிறைய ஃபெயிலியர் கொடுப்பான். ஆனால் அந்த ஃபெயிலியருக்கு பின்னாடி கொடுக்கக்கூடிய சக்ஸஸ் அப்படிங்கிறது யாராலையும் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கும். இதுலேயும் நம்ம அதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். நமக்கு சோதனை வரும்போது கூட அல்லாஹ் இதையெல்லாம் மிஞ்சக்கூடிய ஒரு நல்லதை நமக்கு வச்சிருக்கான் அப்படிங்கக்கூடிய நம்பிக்கையோடு நம்ம இபாதத் செஞ்சோம்னா எப்படிப்பட்ட ஒரு விஷயமும் நம்ம கையில் கிடைக்கும். அல்லாஹ்வே போதுமானவன். நம்ம இதே மாதிரி தொடர்ந்து வீடியோ போட்டு வரோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து கீழே இருக்கக்கூடிய ஹைப் கொடுத்தீங்கன்னா, கீழே இருக்கக்கூடிய ஹைப் பட்டனை கிளிக் பண்ணி ஹைப் கொடுத்தீங்கன்னா இது மற்றவங்களுக்கும் காட்டுறதுக்கு ஒரு காரணமாக இருக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.